ஸோ வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, பைட் ஸ்ட்ரீம் கிளாஸஸில் மிக முக்கியமான ஒரு கிளாஸஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் அண்ட் டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இட்ஸ் ஃப்ரம் த ஃபில்டர் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஓகே, ஸோ இந்த ஃபில்டர் அவுட்புட் ஸ்ட்ரீம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட சூப்பர் கிளாஸு, விச் இன் டேக்ஸ் ஃப்ரம் த அவுட்புட் ஸ்ட்ரீம் கிளாஸ், அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ இந்த டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம் கிளாஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் யூஸ் டு ரைட் த ப்ரிமிட்டிவ் டேட்டா டு த டெஸ்டினேஷன் ஃபைல், டு த டெஸ்டினேஷன் ப்ரிமிட்டிவ் டேட்டா டு த டெஸ்டினேஷன் ஃபைல். அதுதான். அதே மாதிரி இந்த டேட்டா இன்புட் ஸ்ட்ரீமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் இன்புட் ஸ்ட்ரீமில் இருந்து தான் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, விச் எக்ஸ்டென்ஸ் ஃபில்டர் இன்புட் ஸ்ட்ரீம், விச் இன் டர்ன் எக்ஸ்டென்ஸ் த இன்புட் ஸ்ட்ரீம். ஸோ இதோட ஆர்கிடெக்சர், இதோட மெத்தட்ஸ் அப்படின்றத வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விச் இஸ் யூஸ் டு ரீட் த டேட்டா யூஸிங் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம். இது வந்து பார்த்திங்கன்னா இட் கேன் பி ஒர்க் வித் த ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் அண்ட் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம். இது கூட நம்ம யூஸ் பண்ண முடியும், தாராளமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்கிடெக்சர் பார்த்துருங்க. ஐஓ டாட் டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ இந்த டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா விச் எக்ஸ்டென்ஸ் ஃபில்டர் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த மெத்தட்ஸ் which is used to write the primitive data. பாருங்க, write boolean, write byte, write short, write character, write int, write long, write float, write double. ஸோ இது எல்லாமே ரைட் பண்ண ப்ரிமிட்டிவ் டேட்டாவை ரைட் பண்ணுறதுக்காக, டெஸ்டினேஷன் ஃபைலில் ரைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ டெஸ்டினேஷன் ஃபைல் அப்படின்றக்கப்ப நம்ம ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா தட் மைட் பி த ஆர்குமெண்ட் ஆஃப் த டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம். கரெக்டுங்களா? ஸோ ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் டேக்ஸ் அன் ஆர்குமெண்ட் ஆஸ் எனி டெஸ்டினேஷன் ஃபைல். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் பழைய வீடியோக்களில். ஸோ அதே தான் நம்ம வந்து இங்கே நான் சொல்ல போகிறேன். ஸோ இது டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் அவுட்புட் ஸ்ட்ரீம் கம்பைன் பண்ணுறதுனால டிஐஎன் காம் டாட் ஜாவா அப்படின்னு நான் வைக்கிறேன். டிஐஎன் காம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஏஆர்ஜிஎஸ் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நான் எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம் தேவை. டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம் தேவை. ஸோ டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்றதுக்காக டிஒஎஸ் ஈக்குவல் டு நியூ டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம் which in turn takes the parameter as file output stream. ஏன்னா ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அதுதான் ரைட் பண்ண போகிறோம். ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ தட் வில் டேக் data.txt as a ஃபைல் நேம். ஸோ இதுதான் நமக்கு கேஸ்கேடிங் பண்ணியிருக்கேன். தனித்தனியாக எழுதி நம்ம அசைன் பண்ணது இப்போ கேஸ்கேடிங் பண்ணிட்டேன். யூ ஹாவ் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆல் த ஸ்ட்ரீம் கிளாஸஸ். ஸோ இப்போ எனக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ லெட் மீ செக் வித் திஸ். ஸோ நான் சேவ் பண்ணுறேன். ஜாவாசி டிஐஎன் காம் டாட் ஜாவா. ஸோ கம்பைல் ஆகுது. ஸோ 3 எரர் கொடுத்துருக்கான். ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் இஸ் நாட் ஆடட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஆட் பண்ணுறேன், பேக்கேஜஸ் ஆட் பண்ணுறேன். இம்போர்ட் ஜாவா டாட் ஐஓ டாட் டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ வைல்ட் கார்ட் கேரக்டர்ஸ் ஜாவா டாட் ஐஓ டாட் ஸ்டார் கூட யூஸ் பண்ணலாம், பட் நம்ம அதை ஃபாலோ பண்ணல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக புரியணுன்றதுக்காக தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஓகே, ஸோ ரைட் நவ் ஜாவாசி dian com.java. So file not found exception might be caught. So what I'm going to do is just I would like to add the try catch or throws. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா for our convenience we already have seen several try catch method. So இந்த டைம் வந்து throws யூஸ் பண்ணிக்கலாம். throws exception, காமனாக ஜெனரிக்காக எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ it might not going to disturb the entire code. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ரீஜனாக இருக்கிறதுனால த்ரோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். bin com.java. யா, ஃபைன். இப்போ நான் ஜாவா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம் தானே. அப்போ ப்ரிமிட்டிவ் டேட்டாவை நான் ரைட் பண்ண போகிறேன். எங்கள் டேட்டா டாட் டிஎக்ஸின்ற அவுட்புட் ஸ்ட்ரீமில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டெஸ்டினேஷன் ஃபைலுக்கு. இப்போ நான் ஜாவா டாட் ஐஓ டாட் டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம் வந்து நான் என்னன்னு கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்டீஜர் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இன்ட்டு
ஒரு பூலியன் எழுதுறேன்னா ரைட் பூலியன். ஓகேங்களா? ஸோ விச் இன் டர்ன் டேக்ஸ் அன் ஆர்குமெண்ட் ஆஸ் அ பூலியன் வேல்யூ, இட் த்ரோஸ் த ஐஓ எக்ஸெப்ஷன். ஓகேங்களா? எல்லா மெத்தடும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓ எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுது. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் போட்டதுனால ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் வந்துச்சு. இப்போ ஐஓ எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால் மறக்காமல் என்ன பண்ணலாம், இதில் ஏதாவது ஒரு சில வேல்யூஸ் மட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுறேன். ஸோ ரைட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஓஎஸ் டாட் ரைட் இன்ட் ஆஃப் இன்டீஜர் கொடுக்குறேன். ஒரு 123 அப்படின்னு ஒன்று எழுதுறேன். டிஓஎஸ் டாட் ரைட் பூலியன், சில மெத்தட்ஸ் மட்டும் செக் பண்ணுறேன். பூலியனில் வந்து ட்ரூ அப்படின்ற ஒரு வேல்யூ செட் பண்ணுறேன். டிஓஎஸ் டாட் ரைட் float of 23.2, write any values. So let me check this. ஸோ ஒரு 3 மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். Incompatible, so it assumes that it's double. So let me check and transfer with the double value, right? So double use பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜரு ஒரு பூலியனு ஒரு டபுள் கேரக்டர் எது வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ரைட் பண்ணியாச்சு, டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம் கிளாஸ் ரைட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் கிளாஸ் யூஸ் பண்ணி நான் எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் வந்து ஒரு கிளாஸு விச் இஸ் யூஸ் டு ரீட் த டேட்டா இந்த பைட் ஃபார்ம் தான், பைட்டாக இருக்கிறது தான் நம்ம எடுக்க போகிறோம். டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் டிஏஎன் ஈக்குவலன் டு நியூ data input stream of new file input stream. முக்கியமாக ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் நான் அந்த ஃபைலை இங்கே இருக்கக்கூடிய data.txt டெஸ்டினேஷன் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமை ரீட் பண்ணி அதை நான் வந்து ரேப்பராக கொடுத்துருக்கிறேன். ஓகே, அப்போ data.txt. ஸோ திஸ் இஸ் த ஃபைல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஏஎன் கிடச்சிச்சு. டிஏஎன் டாட் ரீட் இன்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இன்டீஜர் கிடைக்கும். ரீட் இன்ட் அப்படின்னு யூ கேன் ஸ்டோர் இட் இன் த இன்டீஜர். ஸோ நான் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே லாக் பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த இன்டீஜர் வேல்யூ அண்ட் ஹியர் திஸ் இஸ் அன் another boolean value, system dot out dot print println dan dot read boolean read double. So let me check on control X. Okay. What is that error which is not closed clearly? I think so. Close பண்ணல. data.txt ல close பண்ணல கரெக்டா. So file input stream cannot find data input streams. All these are to be imported. Import java.io dot file input stream import java.io dot data input stream. So look, the values are extracted by means of the data input stream class in a clear manner. Okay, ஸோ இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நான் இங்கே ரீட் இன்ட்டு கொடுத்தேன், ரீட் பூலியன் கொடுத்தேன். இப்போ ரீட் பூலியன் வேணும் அப்படின்றக்கப்ப எனக்கு என்ன வேணும், ரீட் பூலியன்னா நான் ரீட் பண்ணணும்ல. ஸோ நான் இங்கே வந்து கொடுக்குறேன் system dot out dot println din dot read boolean. எஸ், பூலியன் ரீட் பண்ணியாச்சா? நம்ம என்ன வேணும் இப்போ? டபுள். ஆமாம், பூலியன் கீழே ரீட் பண்ணி. Okay, so something wrong.
ஏதோ கன்வர்ஷன்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், செக் பண்ணுவோம். ப்ராப்ளம் ட்ரை டெஸ்ட் பண்ணேன். ஃபைலில் இருக்குது. Perfect. So the order in which it was written is to be extracted in the same order. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன வந்து பார்த்திங்கன்னா டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் அண்ட் டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ ட்ரை டு டெஸ்ட் வித் ஆல் த மெத்தட்ஸ் அவைலபிள் மெத்தட்ஸ்னால் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எல்லாம் வந்து எழுதணும். சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ணி ரீட் பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் த வே யூ கேன் ஒர்க் இட் அவுட் வித். ஓகே, ஆல்ரெடி வி ஹவ் சீன் ஹவு டு ரைட் த ஆப்ஜெக்ட்ஸ். அது ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம், ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி ரைட் பண்ணோம். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி எப்படி ரீட் பண்ணணுன்றதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் திஸ் இஸ் சம்வாட் டிஃப்ரெண்ட்டு. இதில் வந்து டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக டிஏஎன் யூஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ நான் டேட்டா இன்புட் ஸ்ட்ரீமே வந்து இப்போ இன்புட் சிஸ்டத்துலேருந்து நான் இன்புட் டிவைஸ் வாங்கணும், அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். டிஐஎன்என் ஒன் மோர் ஆப்ஜெக்ட் என் யூஸ் பண்ணுறேன். நியூ டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு கொடுக்குறேன். டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம். ஸோ திஸ் டைம் ஐ எம் நாட் கோயிங் டு எக்ஸ்ட்ராக்ட் இட் ஃப்ரம் த ஃபைல். This time I am going to extract the content from your keyboard, standard input device. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா system.in அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ system.in in the sense it try to extract it from the standard input device. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான system.outன்றது ஸ்டாண்டர்ட் அவுட்புட். ஐஓ ஸ்ட்ரீமில் ஃபஸ்ட்டு system.out system.in, அப்புறமேட்டு தான் இந்த பைட் ஸ்ட்ரீம் கிளாஸஸ் கேரக்டர் ஸ்ட்ரீம் கிளாஸஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் system.errன்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி விரிவாக நம்ம பேசுவோம் அப்புறமேட்டு. கிளியர் கட் வியூவாக இருக்கணும். இப்போ system.inputலேருந்து எடுக்கலாம், ஓகேவா? ஆனால் system.input அப்படின்னு இருக்கப்ப இந்த டிஐஎன் அப்படின்றது நான் யூஸ் பண்ணுறேன். டிஐஎன் டாட் ரீட் இன்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் டூ சம்திங் டிஃப்ரெண்ட்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம். ரீட் இன்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் ரீட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நான் இதே வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். system.out.println நிறைய பேர் இதில் கன்ஃபியூஷன் ஆவாங்க. இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு வேல்யூ நான் இன்புட் பண்ண போகிறேன். din.com.java கம்பைல் ஆகிடுச்சு. ஜாவா din.com அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ லுக், இங்கே வந்து 123 ஃபைல்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. பூலியன் வேல்யூ ஃபைல்லேருந்து எடுத்துகிட்டு வந்துச்சு data.txt. 23.3 டபுள் வேல்யூ ஃபைல்லேருந்து எடுத்துருச்சு. அண்ட் த கர்சர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ டு கிவ் சம் வேல்யூஸ். நான் இப்போ ஒரு 199 அப்படின்னு கொடுக்குறேன். பட் இட் டஸ் நாட் கிவ் 199. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. இது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகும். பட் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கிற system.inல ரீட் இன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா வெயிட் பண்ணுது, இன்புட் வாங்குது, பட் இங்கே தப்பாக கொடுக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ரீட் இன்ட் லெட் மீ ஹாவ் ரீட் லைன். ரீட் லைன் அப்படின்றது இட்ஸ் அ மெத்தட், இட் த்ரோஸ் ஐஓ எக்ஸப்ஷன், பட் விச் இஸ் யூஸ்டு ஃபார் ரீடிங் த ஸ்ட்ரிங். இங்கே வந்து இன்ட் ஸ்ட்ரிங்கை நீங்கள் ரீட் பண்ணி இன்டீஜரில் அசைன் பண்ணுறீங்க. இட்ஸ் அன் எரர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த எரர் வரும் பாருங்கள். ஜாவாசி din.com.java. ஸோ கம்பைல் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரிங் cannot be converted into int அப்படின்னு சொல்கிறோம். டைப் காஸ்டிங் ப்ராப்ளம் வருது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் should be converted back clearly. அப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகெயின் ஐ ஹாவ் டு யூஸ் த ரேப்பர் கிளாஸ். ரேப்பர் கிளாஸ் வந்து இன்டீஜர் டாட் வேல்யூ ஆஃப். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட். டாட் இன்ட் வேல்யூ ஆஃப். This is a wrapper class. So this is perfectly match. பாருங்க, perfect. warning தான். din.com கொடுக்குறேன். So it reads the value. இப்போ 199 கொடுக்குறேன். perfectly given the value.
ஸோ நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது அப்போ அந்த ரீட் இன்ட்டு ரீடு பூலியன் ரீடு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஃப்ரம் த சிஸ்டம். ஓகேவா? நான் இப்போ கன்வர்ஷன் பண்ணிக்கிட்டேன். ரேப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல கன்வர்ஷன் பண்ணியிருக்கேன். ரேப்பர் கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, பார்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஐ எம் கோயிங் டு ரீட் த வேல்யூ ஃப்ரம் த சிஸ்டம் டிவைஸ், கன்வெர்ட் இட் பேக் டு அனதர் மெத்தட். இன்ட் ஒய் கொடுக்குறேன். இன்ட் ஒய் ஈக்குவல் டு இன்டீஜர், இந்த இன்டீஜர் டாட் பார்ஸ் இன்ட், இது வந்து மேக்ஸிமம் இதுதான் யூஸ் பண்ணுவோம். பார்ஸ் இன்ட்டு டிஐஎன் டாட் ரீட் லைன் அப்படின்னு வாங்கிக்கிறேன். ரீட் லைன், தட்ஸ் ஆல், இட்ஸ் எனாஃப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் print println. hope you understand clearly. x plus y. ஸோ எக்ஸ் ஒய் இன்புட் வாங்கிட்டு அதை நான் சம் பண்ணுறேன். ஓகே, ஜாவா சி din con டாட் ஜாவா compiled successfully, java din com. So it extracts the primitive values from the data.txt destination file using file output stream, okay, which was written using file output stream and reading using file input stream through the data input stream. முடிச்சிருச்சு. And right now the cursor is waiting for you to give the value because I'm using data input stream system.in. So this time 100, it reflect the value, and another value is 120, it give the value summation as 220. ஸோ இந்த ரேப்பர் கிளாஸ் பற்றி செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். அந்த ரேப்பர் கிளாஸில் எல்லா ப்ரிமிட்டிவ் டைப்புக்கும் நம்ம ரேப்பர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃப்ளோட் வாங்கிக்கலாம், டபுள் வாங்கிக்கலாம், லாங் வாங்கிக்கலாம், பைட் வாங்கிக்கலாம், ஷார்ட் வாங்கிக்கலாம், பூலியன் வாங்கிக்கலாம், எதாக இருந்தாலும் இங்கே வந்து ஒரு டைப் காஸ்டிங் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன் along with this. Okay, hope you understand clearly about the usage of data input stream and data output stream, reading the data in the form of bytes from the destination file and extracting the data from the input device system.in. அந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சால் இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள் தெளிவாக பாருங்கள். இப்போ நான் இந்த ப்ரிமிட்டிவ் பற்றி பேசுகிறப்ப ஜாவா அது எங்கே இருக்குது அப்படின்னா java.lang.integer, இதுதான் கிளாஸ், இதுதான் ரேப்பர் கிளாஸ். அங்கே பாருங்கள் எல்லா வேல்யூஸும் வரும் பாருங்கள், புரியுதுங்களா? நான் இதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எதாக இருந்தாலும் நீங்கள் இன்புட் எது கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்கும், ரீட் லைன் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ கன்வென்ஷனலி நாங்கள் வந்து இன்புட் வாங்குறதுக்கு இந்த காலத்தில் நீங்கள் ஸ்கேனர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் ஜேடிகே 1.0ல் நான் ஸ்கேனர்லாம் பார்த்ததில்லை. ஜேடிகேயில் வந்து யூட்டிலிட்டி கிளாஸில் அப்போ எங்களுக்கு நான் படித்தது 2 கிளாஸ், ஒன்று வெக்டரு, இன்னொன்று எனுமரேட்டர். அரே லிஸ்டெல்லாம் அப்போ கிடையாது, கலெக்ஷன் கிளாஸஸ் அந்தளவுக்கு இல்லை இனிஷியல் வேர்ஷன் ஆஃப் ஜாவாவில். பட் இப்போ நீங்கள் எல்லாமே ஸ்கேனர் இன்புட் வாங்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க, ஸ்கேனர் தான் யூஸ் பண்ணுறீங்க. பட் எங்களோட ப்ராக்டிஸ் எல்லாமே நாங்கள் என்ன பண்ணுவோம், டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் கிளாஸை நாங்கள் ஆர்குமெண்ட்டை வந்து system.input கொடுத்துட்டு அதிலிருந்து நான் வந்து கன்வர்ஷன்ஸ் தான் பண்ணிட்டுருவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எ வைட் யூசேஜ் ஆஃப் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் மெத்தட்ஸ் எல்லாம், இந்த இன்டீஜர் ரேப்பர் கிளாஸஸ், எல்லா ரேப்பர் கிளாஸஸும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், யூ ஜஸ்ட் லிசன் ஹியர், திஸ் இஸ் நாட் த டேட்டா டைப். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் அ டேட்டா டைப், இட்ஸ் அ கிளாஸ். அதே மாதிரி இங்கே நான் சொல்லியிருக்கேன்ல, இங்கே பாருங்கள், இன்டீஜர் அப்படின்றது இட்ஸ் நாட் அ டேட்டா டைப், இட்ஸ் அ கிளாஸ். எந்த பேக்கேஜ், டிஃபால்ட் பேக்கேஜ் லேங்லேருந்து வருது. ஜாவாவோட டிஃபால்ட் பேக்கேஜே லேங் தான், புரியுதுங்களா? ஜாவாவோட டிஃபால்ட் பேக்கேஜே லேங் தான். இங்கே பாருங்கள், நான் எதுவுமே வந்து இப்போ வந்து லேங் டாட் ஃப்ளோட் அப்படின்னு கொடுக்குறேன், பாருங்கள் ஃப்ளோட் வேல்யூஸ் எல்லாம் வருது, புரியுதுங்களா? ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். din.comல டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம்னா என்ன, டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்றத, விச் இஸ் யூஸ் டு ரைட் த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் டு த ஃபைல் அண்ட் விச் இஸ் யூஸ் டு ரீட் த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் ஃப்ரம் த ஃபைல் இன் த ஃபார்ம் ஆஃப் பைட்ஸ். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஹோப் ஸோ இந்த வீடியோஸ் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா நான் பைட் ஸ்ட்ரீம் பற்றி பேசியிருக்கேன். ஸோ ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம்னா என்ன, டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம்னா என்ன, பஃபர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம்னா என்ன, பைட்டரி அவுட்புட் ஸ்ட்ரீம்னா என்ன, ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம்னா என்ன, அதே மாதிரி ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம்னா என்ன, டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம்னா என்ன, பைட்டரி இன்புட் ஸ்ட்ரீம்னா என்ன, ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்றத தெளிவாக கிளியராக எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லா மெத்தட்ஸும் சப்சீக்வெண்ட் மெத்தட்ஸ் இங்கே நான் மெத்தட்ஸ் கொடுத்துருக்கேன். இன்ஃபேக்ட் இங்கேயும் நான் மெத்தட்ஸ்லாம் ஆட் பண்ணுவேன். ஓகேவா? இதெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த செட் ஆஃப் வீடியோஸில். clear definition about the IO streams, that to use the byte stream class. அடுத்த ஒரு சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்ட்ரீம்காக நம்ம
பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ, கீப் வாட்சிங்.